கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தேவனுடைய வார்த்தையை பற்றி பார்ப்போம். சோதனை என்பது ஒரு பரீட்சை, அதாவது டெஸ்டிங். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாத ஒரு குடும்பமும் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே சோதனையாக வராது. எல்லா குடும்பங்களுக்கும் வெவ்வேறு சோதனைகள் தான் வரும். வேதாகமத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோப்பு 1:12 பார்ப்போம் என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதனையை சகித்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்ப்போம் என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிட வேண்டும், பின்பு அவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, முதலாவது சோதனையை சகித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக உத்தமன் என்று நாம் விளங்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவிடம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சோதனை நம் வாழ்க்கையில் எல்லாம் எதுவென்றால், வியாதியின் சோதனை, வறுமை என்னும் சோதனை, குடும்ப பிரச்சனை ஒரு சோதனை, வேலையில்லாத தனம் ஒரு பிரச்சனை, செய்யாத தவறுக்கு கோர்ட்டுக்கு அலைதல் ஒரு பிரச்சனை. இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்காக ஆண்டவரிடம் நாம் அவரை விட்டு விலகாமல், ஆண்டவரை விட்டு அன்பை விட்டு ஓடி போகாமல் இருத்தல் தான் இந்த சோதனையை சகிக்கிறது. ஆண்டவரே நீரே எனக்கு போதும் என்று நிற்கிறது தான் சோதனையை சகிக்கக்கூடிய காரியமாகும். நாம் உத்தமன் என்று விளங்கின பின்பு நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்றால், யோபு 23:10 பார்த்தோம் என்றால், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தேவன் நம்மளை சோதிக்க விடமாட்டார். நம் எதிராளியாகிய பிசாசானவன் நம் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வருவான். இந்த சோதனைகள் வாயிலாக தேவன் நமக்கு நன்மையாக மாற்றி தருவார். நம் கூட இருந்த அந்த சோதனைகளை தப்பித்து கொள்ள வழி செய்வார். ஆமென், அல்லேலூயா. நாம் சோதனை நேரத்தில் கண்ணீர் விட்டு ஆண்டவர் பாதம் அமர்கிறோம். நாம் தனியாய் இருக்கும்போது கூட நமக்கு அவர் கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகளுக்கும் அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும் தேவனாய் இருக்கிறார். இந்த சோதனையை நாம் சகிக்கும் போது அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். சோதனை நேரத்தில் நம் விசுவாசத்தை பெருகப்படுத்துவார், நம் விசுவாசத்தை பலப்படுத்துவார், நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக உருவாக்குவார். நாம் உண்மையுள்ளவனாய் விளங்கின பின்பு நமக்கு ஜீவகிரீடத்தை தருவார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 2:10 பார்ப்போம் என்றால், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கூறுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் சோதனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக.